வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஓஜி பிளட் லைன் திரும்பி ரியூனியன் ஆக போகுது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஓஜி பிளட் லைன் ரியூனியன் ஆக போகுது. அதாவது உங்களோட சோலோ சிக்காவை அந்த ஓஜி பிளட் லைனில் ரியூனியன் ஆக போகிறாரு. இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக நான் வீடியோ போடல. அதுக்கான ரீசன் என்னென்னா, அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் நடந்ததுனால இங்கே கொஞ்சம் விசேஷமாக இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். அதாவது இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஓஜி பிளட் லைனில் உங்களோட சோலோ சிக்காவா சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ உலாஃபாலா மலை யார்கிட்ட இருக்குது அப்படின்ட்டா, முழுக்க ரோமன் ரெயின்ஸ்டாக தான் இருக்குது அந்த உலாஃபாலா மலை. அதாவது இதோட மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த உலாஃபாலா மலை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ட்ரைபல் சீஃப். அதே கொஞ்சம் நம்ம பேக் போனோம் அப்படின்னு கேட்டால், அதாவது இதே உலாஃபாலா மலையை நம்மளுடைய சோலோ சிக்காவை கையில் வச்சிருக்கப்போ நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டுட்டி நம்மளுடைய டாமா டாங்காடின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த உலாஃபாலா மலை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் தான் உண்மையான ட்ரைபல் சீஃப். அதாவது இந்த உலாஃபாலா மலை ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ்ட்ட இந்த உலாஃபாலா மலை போயிருச்சு அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் தான் ட்ரைபல் சீஃப். ஏன்னா அந்த உலாஃபாலா மலை ரோமன் ரெயின்ஸ்ட்ட போயிருச்சு அப்படின்னா, நானே ரோமன் ரெயின்ஸை இக்னாலஜ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் ரோமன் ரெயின்ஸை இக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சோலோ சொன்னார். இப்போ அந்த உலாஃபாலா மலை முழுக்க நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட்டே போயிருச்சு. இப்போ நம்முடைய ஒரு சோலோ சிக்காவை சொன்ன மாதிரியே இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸை இக்னாலஜ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. ஏன்னா இப்போ நம்முடைய ஓஜி பிளட் லைனில் ஒரு மெம்பர் யாருன்னு கேட்டால், அது முழுக்க நம்முடைய சோலோ சிக்காவை தான். அந்த ஓஜி பிளட் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரோமன் ரெயின்ஸ், ஜிம்மி, சோலோ சிக்காவா, அப்புறம் சேமிசன், நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹெமன், இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் அந்த ஓஜி பிளட் லைன். இப்போ அதே ஓஜி பிளட் லைனில் நம்முடைய சோலோ சிக்காவா இணைவாரா, நம்முடைய சோலோ சிக்காவா நம்முடைய ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது ரசிகர்கள். அதாவது இப்போ நம்முடைய சோலோவே சொன்னார்ல, அதை நம்முடைய சோலோவை இப்போ செய்வாரா, ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுவாரா. இப்போ நம்முடைய சோலோ சிக்கா நம்முடைய ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணிட்டாலும் நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்லாம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுவாரா, அது கொஞ்சம் டஸ்க்கு ஆயிரும். ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸே இப்போ எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் யாருக்கு இருக்குது அப்படின்னா, அது முழுக்க நம்முடைய ஜாக்கா ஃபாட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஜாக்கா ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ்னால் எக்னாலஜ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒருவேளை இப்படி கூட நடக்கலாம் கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்கிட்ட நம்முடைய சோலோ எக்னாலஜ் பண்ணுறாரு அப்படின்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணுறாருப்பா, அதே மாதிரி நம்முடைய சோலோ சிக்கா நம்முடைய டாமா டாங்காவும் நம்முடைய ஜாக்கா ஃபாட்டையும் நீங்கள் எக்னாலஜ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப, ஒருவேளை நம்முடைய ஜாக்கா ஃபாட்டே நம்முடைய சோலோ சிக்காவுக்கு அகென்ஸ்டாக நிற்கலாம். அதாவது நீ ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணு, ஆனால் என்ன பண்ண சொல்லக்கூடாது. அதாவது நான் உன் பின்னாடி நான் கை கட்டி நிற்கிறேன் அப்படின்னா, அது என்னோட விசுவாசத்துக்காக. நீ உன்னோட உலாஃபாலா மலையை நீ தோத்துட்ட, அதனால் நீ இக்னாலஜ் பண்ணு, ஆனால் என்ன நீ இக்னாலஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜாக்கா ஃபாட்டே நம்முடைய சோலோ சிக்காவுக்கு டேர்ன் ஆகி கூட நம்முடைய நிற்கலாம். நம்முடைய ஜாக்கா ஃபாட் கூட நம்மளுடைய சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணலாம். அதனால கூட நம்மளுடைய சோலோ சிக்காவை முழுக்க அந்த ஓஜி பிளட் லைனுக்குள்ளே போய் சேரலாம். அதாவது இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சல் போச்சுன்னா அப்படின்னுட்டு, அதாவது நீ உலாஃபாலா மலையை நீ தோத்துட்ட, நீ ட்ரைபல் ஷிப்லாம் கிடையாது, நீங்கள் நீ இனிமேல் எங்களை நீ ஆளுமைப்படுத்தக்கூடாது, நீ ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படலாம். அப்போ கூட நம்முடைய ஜாக்கா ஃபாட்டே நம்முடைய சோலோவை அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணுறதுனால கூட அட்டாக் பண்ணி அந்த நேரத்தில் சேவ் பண்ணுறதுக்காக நம்முடைய ஓஜி பிளட்லைனில் இருக்க மெம்பர்ஸ் வரலாம். அதனால கூட நம்முடைய ஜாக்கா ஃபாட்டு நம்முடைய சோலோவை அட்டாக் பண்ணுறதுனால நம்முடைய சோலோ சிக்கா முழுக்க அந்த ஓஜி பிளட்லைனில் போய் இறைவார். அப்படி இறஞ்சிட்டார் அப்படின்ட்டா நம்முடைய பிளட் லைன் 2.0 என்ன தான் ஆச்சு, நம்முடைய ஜாக்கா ஃபாட்டோட நிலமை என்ன ஆச்சு, டாமா டாங்கோட நிலமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கான பிளான்களை WWE போட்டு வச்சுருக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா திரும்பி கூட அந்த பிளட் லைன் 2.0 அப்படிங்கிறத கூட திரும்பி ரியூனியன் பண்ணலாம். அதாவது பெருசாக கூட ஆக்கலாம். அதாவது புது ஆட்களை இதில் இணைக்க. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ இதே பிளட் லைன் 2.0 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஜாக்கா ஃபாட் இருக்கார், டாமா லாங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய லென்ஸ் ஆனோயும் இதே WWE தான் இருக்கிறாரு, அதே கான்ட்ராக்டில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஹிக்கிலியோ இவங்களும் இதே கான்ட்ராக்ட் WWE கான்ட்ராக்டில் அஃபிஷியலாக தான் இருக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட பிளட் லைன் 2.0 லீட் பண்ணலாம். அதாவது இப்போ நம்முடைய பிளட் லைன் 2.0 நம்முடைய சோலோ எப்படி தலைமையாக இருக்கிறப்ப நம்முடைய ஜாக்கா ஃபாட் கை கட்டி நின்னாரோ, அதே மாதிரி இப்போ அதே ஒரு பதவிக்கு நம்முடைய ஜாக்கா ஃபாட் வரலாம். ஜாக்கா ஃபாட் வரப்போ அந்த பதவி, அதாவது கை கட்டிய கும்பிடு சாமி போட்டார்ல, அந்த ஒரு பதவி நம்முடைய டாமா டாங்கா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிளட் லைன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் அழியுமான்னு கேட்டால் அழிகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ பிளட் லைன் 2.2 அப்படின்னு போயிருக்கு. ஓஜி பிளட் லைன் 2.0 இருக்குது.
இதே கொஞ்ச நாட்கள் வந்து 3.0 அப்படிங்கிற மாதிரி WWE இது வந்துக்கிட்டே கண்டினியூ வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர இதெல்லாம் ஸ்டாப் ஆகாது. ஏன்னா இப்போ போகிற ஒரு ஸ்டோரி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நம்முடைய சோலோ சிக்கா வந்து அந்த ஓஜி பிளட்லைனில் இணையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது யாரால் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜாக்கப் ஃபட் அட்டாக் பண்ணுறதுனால நம்மளுடைய சோலோ சிக்காவை அந்த ஒரு ஹெல்ப்பை தேடி போகலாம். அதாவது ஓஜி பிளட்லைனோட ஹெல்ப்பை போய் தேடி போகலாம். அதாவது நான் பண்ணது தப்பு தான், முழுக்க முழுக்க நான் பண்ணது தப்பு தான், உங்களுக்கு தான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கலாம். அதனால கூட நம்மளுடைய பிளட் லைனில் இருக்க அதாவது ஓஜி பிளட்டில் இருக்க மெம்பர்ஸ் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால் நம்மளுடைய சோலோ சிக்கா கூட முழுக்க முழுக்க ஓஜி பிளேனில் இணைவார். ஏன்னா இப்போ நம்ம WWE வந்து ஒரு புதிய பிளானை வேறு போட்டு வச்சுருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரெசல்மேனியா 41 ஜாக்கப் ஃபட்டுக்கும் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை ரெசல்மேனியா 41 நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பிளானில் இருக்காங்க. அதனால் அதுக்கான ஒரு ஸ்டோரியாக அதுக்கான ஒரு பில்டப்பை இப்போ ஏற்படுத்தினா தான் சோலோ சிக்காவா வெர்சஸ் ஜாக்கப் ஃபட்டு 2 பேத்துக்கு எப்படி இருக்கும், காம்பினேஷன் கரெக்டாக இருக்குமா, இவங்க 2 பேத்துக்குமான மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41 நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ போகிற ஒரு ஸ்டோரியில் பார்த்தா இவங்களுக்கு மேட்ச் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து அந்த பிளட் லைனில் விட்டு ஓஜி பிளட் லைனுக்கு போகிறாரு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்முடைய ஜாக்கப் ஃபட் தான் காரணம். ஏன்னா அவர் அட்டாக் பண்ணுறதுனால தான் நம்முடைய சோலோ சிக்காவே அந்த பிளட் லைனுக்குள்ளே போகிறாரு. ரெசல்மேனியா 41 ஜாக்கப் ஃபட்டு வெர்சஸ் சோலோ சிக்காவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு ரெசல்மேனியா 41 நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை அப்படின்னாங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ உங்களோட சோலோ சிக்காவாக இருக்கார்ல, அதாவது பிளட் லைன் 2.0 த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொன்னார்ல நம்முடைய சோலோ சிக்காவா ஓஜி பிளட் லைனில் இணைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோக்கள் வந்து கண்டினியூவாக வரும். அதாவது இனிமேல் எந்த விதமான அப்டேட்னாலும் சரி மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதாவது ரெஸ்லர்ஸோட அப்டேட் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.